no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தமிழ்நாடே வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை இன்றைக்கி மக்களாகிய தலைவர் அவர் தான் இனிமேல் மக்கள், நாங்கள் தான் மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியாக போச்சுதுங்கன்னு சொன்ன மாதிரி புரட்சி தலைவரின் பொன்னான அந்த வழி நடத்தி காமராஜர் ஐயாவோட ஆட்சியாகவும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் நிரந்தர முதல்வராக இருந்தது மாதிரி கண்டிப்பாக நிரந்தர முதல்வராக அண்ணன் தளபதி அவர்கள் இருப்பார். அதில் எந்த வித ஐயமும் இல்லை. அதுபோக கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 200 யூனிட்டு, அது முக்கியமான நமக்கு ஒரு நிகழ்வு. அந்த இதை சைன் பண்ணியிருக்கிறாரு. அதுபோக கண்டிப்பாக ஐஎம்பியில் நம்ம வாங்கின நாட்டு மேலே உள்ள கடனை கண்டிப்பாக 10 லட்சம் கோடி இருக்குது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அண்ணன் சொன்னார் அந்த கோடியை நம்ம அடைச்சி கொடுக்கணும் அப்படின்றதில் அவர் முனைப்போடு இருக்கிறாரு. ஏன்னா தமிழன் படத்தில் அவரோட கான்செப்டே அந்த படத்தில் இந்த ஒரு விஷயந்தான் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் 4000 ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இன்றைக்கி நாட்டு மேலேயே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதையெல்லாம் அவர் அடித்து தூள் கிளப்பி கண்டிப்பாக தனி ஒருத்தன் வெடித்து வரான், தடையெல்லாம் உடச்சி வரான் தளபதி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தளபதிக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் கொடுத்த இந்த மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தமிழனாக இருக்கக்கூடிய அண்ணன் மக்களை வழிநடத்தி செல்வார். கண்டிப்பாக சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியாக போச்சுதுங்க. நன்றி. ரொம்ப சந்தோஷம் அப்பா. எங்களுக்கு இது விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது ஐயா. மக்கள் கோசம் அவர் இறங்கி வந்தார். எவ்வளோ தடைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வலி வேதனையும் அவர் இன்றைக்கி முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்காக வந்துக்கிறாருப்பா, மக்களுக்காக வந்துக்கிறாரு. அவர் பேக்ரவுண்டுக்கோ படையோ சொத்தோ கும்பலோ அவர்கிட்ட கிடையாது. மக்களுக்காக இறங்கி இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு கல்லாலாம் ₹1 கிடையாது. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட அந்த நாணயம் இருக்குது. ஏன்னா நம்ம தலைமையிலேயே எத்தனையோ கோடிகள் கடன் இருக்கான். நான் எனக்கு அம்மாவுக்கு சொல்ல தெரியல. ஆனால் எந்த முதலமைச்சரும் இவ்வளோ வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. கடன் இருக்குது, கல்லா காலி. ஆனால் மக்களுக்கு செய்யறதுக்கு இப்போ ₹100 கொடுத்து நம்ம அரிசி வாங்குகிறோம். அந்த ₹100 இருந்தால் தான் வாங்க முடியும். அந்த ₹100 இல்லைன்னா வாங்க முடியாது. அதனுடைய உழைப்பு அதில் எடுத்துன்னு வந்தால் தான் அந்த ₹100 கொண்டு வந்தால் தான் அந்த அரிசி வாங்க முடியும். அந்தமாரி தான் இப்போ தளபதி இறங்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட ₹1 இல்லை கல்லால். ஆனால் இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட அவகாசம் உண்மையை சொல்லி கேட்டிருக்கிறாரு. அந்த அவகாசத்தை மக்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. உண்மையிலங்க நான் சொல்கிறேன், என் புள்ள தான் ரொம்ப வலி வேதனையில் அவர் முதலமைச்சராக வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்பா. மக்களுக்காக வந்துக்கிறாரு. அவர் நல்லா செய்யணும்னு தான். மற்றவங்கள மாரி ஊழலோ சுருட்டுறதுக்கோ சொத்து சேர்க்கறதுக்கோ கோடியை ஏமாத்துறதுக்கோ அவர் வரல. நல்ல படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட இந்த நாணம் இருக்கும் இல்லையா? அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை. அந்த ஒரு தம்பி இறங்கி செய்கிறாரு, மக்களுக்கோசம் நான் வந்துக்கிறேன்றப்போ அவருக்கு பொறுத்து இருந்து நம்ம செயல்படுவோம்ப்பா. முதலமைச்சராக வந்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் அப்பா. 3 கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. மக்கள் முன்னாடியே போடணும்ட்டு மின்சாரத்துக்கும் மகளிர் பாதுகாப்புக்கும் போதை ஒழிப்புக்கும் ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் மக்கள் முன்னாடி எங்களோட கையெழுத்து போட்டார். ரொம்ப சந்தோஷம். போதை, இந்த தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் எங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவே எங்களுக்கு ரொம்ப போதையை எடுத்துட்டாலுமே பெண்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவோம்பா. இந்த போதையால் தான் பெண்கள் பயப்படுற ஸ்டேஜ் இருக்குது. இந்த போதையை அவர் அடியோடு ஒழிச்சிட்டாருனாக்கா பெண்களுக்கு நல்ல ஃப்ரீடமாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கலாம். ஓகேப்பா, நன்றி. அந்த குரல் உள்ள கேட்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் மகன், உங்கள் வீட்டு அண்ணன், உங்க தம்பி அப்படின்னு சொல்லி தான் உரையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் கிடையாது. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் முகத்தை பார்த்து அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணோம். அது வந்துட்டார். அதனால் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நன்றி 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 நன்றி. 28 வருட உழைப்பு, ஒரு 3 வருட போராட்டம். ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு வார்த்தையை அந்த மனுஷன் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காக என்ன மாதிரி மாநில நிர்வாகிகளும் சரி மாவட்ட நிர்வாகிகளும் சரி எல்லாருமே அளவுக்கு அதிகமாக போராடினோம். இந்த ஒரு நிமிஷத்துக்காக காத்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டின் தலையெழுத்து இனி மாறும் அப்படின்னு நம்புகிறோம். 3 கையெழுத்து அந்த மேடையில் வச்சே போட்டிருக்கிறாங்க. அது எப்படி மக்கள் முன்னாடியே அதை நிரூபிச்சிருக்கிறாரு, எப்படி பார்க்கலாம்? அதாவது வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றாத தலைவர்கள் மத்தியில், வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாமல் தன்னோட குடும்பத்துக்கு மட்டும் செஞ்ச தலைவர்கள் மத்தியில்
கொடுத்த வாக்குறுதிகளை அறிக்கைகளாக கொடுத்த வாக்குறுதியை பதவியேற்ற அடுத்த நிமிடத்திலேயே 3 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்காருன்னா அதான் தலைவர் விஜய். இனி எல்லாமே தமிழகத்துக்கு நல்லதாகவே நடக்கும். நாங்கள் 5000 மெம்பர்ஸில் ஒருத்தவங்களா இருந்தது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. என் அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி நான் விஜய் சாருக்கு ஓட் போட சொன்னேன். அவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ வந்து எப்படியோ எங்களுக்கும் பாஸ் கிடச்சிருச்சு. ஸோ உள்ளே போயிட்டு எல்லாருக்கும் நடுவில் எல்லா டிவிக்கேன்னு கத்துனது அண்ட் தென் நிறைய வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அவங்க? விஜய் சாரை வந்து செகண்ட் டைம் பார்க்குறேன். அவரோட லாஸ்ட்டாக அவர் பண்ண இதுக்கு போயிருந்தோம் நாங்கள், அங்கே பார்த்தோம். இது செகண்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வந்து செகண்ட் டைம் திரும்ப பார்க்குறதால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்பவே கூஸ் பம்ஸாக இருந்தது சார். நான் ரொம்ப நாள் கனவு அவரை பார்க்கணுன்னு. இன்றைக்கி சிஎம்மாக பார்த்ததில் நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். அவரும் கண்டிப்பாக பெருமைப்பட்டிருப்பாரு, நல்லா பண்ணுவார் சார். பதவியேற்ற அடுத்த நொடியே 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அது கண்டிப்பாக அது மக்களுக்கு நல்ல யூஸ் ஆகிற இதுதான் கொடுத்துருக்காரு சார். 200 யூனிட் ஃப்ரீன்றது கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் மாதம் 2500 ரூபாய் கொடுத்துறதும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார். கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவார். நான் இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் வந்துட்டார் விஜய் சார். வந்து முதலமைச்சராக வரணுன்னு தான் எல்லாரோடைய ஆசையும் இருந்தது. ஆனால் இதுக்காக எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தடங்கள் வந்து ஜெயிச்சு முதலமைச்சராக வந்து உட்காந்துட்டாரு. அந்த சந்தோஷத்தை என்னால் தாங்கவே முடியல. எனக்கு வீட்டில் ஒருத்தவங்க அது மாதிரி இருந்தால் கூட அந்த சந்தோஷம். அவருக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் இருங்க. அதனால் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இப்போ வந்து விஜய் சாருக்கு தான் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இப்போ போதைப் பொருளை வந்து ஒழிக்க போகிறாருன்றது தான் முதல் சந்தோஷமே. இந்த 2500 ரூபா கொடுக்குறது, இலவசம் கொடுக்குறது அதெல்லாம் எங்களுக்கு பெருசே இல்லை. ஆனால் அவர் வந்து போதைப் பொருளை, அதனால் வந்து ஆண்கள் எவ்வளோ பேர் வந்து இளைஞர்கள் அழிஞ்சு போகிறாங்க. கஞ்சா வருது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஒழிக்க போகிறாரு. அப்புறம் அந்த நிறைய விதவைகள் இருக்காங்க, ஒயின் ஷாப்பும் வந்து இதெல்லாம் வந்து தடுத்துட்டாக்கா வந்து நாடு வந்து ரொம்ப நல்லா முன்னேறும். அதுக்கு வந்து விஜய் சார் தான் வந்தால் அது கரெக்டாக நேர்மையான அரசியல் வரும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். அது ப்ரேயரும் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டிப்பாக அது இன்றைக்கி நடந்துச்சு. இந்த நாளை வந்து நான் என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத தருணம் இது. இன்றைக்கி வந்து உலகமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்கு நம்ம தளபதியுடைய இந்த சிஎம் பொறுப்பேற்கிறத. தமிழ்நாட்டில் வந்து ஏன் உலகத்திலேயே ஒரு அரசியலை வந்து உற்று நோக்கியிருக்காங்க அப்படின்னா தளபதியோட இந்த எலெக்ஷனை மட்டும்தான். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இந்த ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த வார்த்தையை கேட்கும்போது எங்கள் உடம்பே புல்லரிச்சிருச்சு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள்லாம் ஓடி உழைச்சிருக்கோம். ஒரு நல்லவர் வரணும், மக்களுக்கு நல்லாட்சி தரணும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் படாத பாடு படுத்தினாங்க. மக்கள் ஏமாந்து போயிடக்கூடாது, தளபதியோட ஆட்சி வரணும், நம்மளை நம்பி ஓட் பண்ணியிருக்காங்க, கடவுளே அவர் அரியணை அமர்த்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கடவுள் வந்து அந்த அரியணை அவருக்காண்டி தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டாரு. இந்த நிமிடத்தில் சொல்லிக்கிறேன், நான் மக்களுக்கு சொல்லிக்கிறேன், இவர் வந்து ஒரு நல்ல தலைவர் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அவர் கரத்தை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். இன்னும் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆனாலும் தளபதியோட ஆட்சி தான் அமையும். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆட்சியை கொடுப்பாரு. வெள்ளை அறிக்கை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான சிங்கப்பெண் திட்டம் கொடுத்துருக்காரு. நாங்களே இன்றைக்கி சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறோம். இதில் இன்னொரு ரெட்டிப்பான சந்தோஷம் என்னென்னா, நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கொள்கை பரப்பு அமைப்பாளராக இருக்கேன். எங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வந்து செல்லப்பிள்ளை டாக்டர் டிகே பிரபுனா எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து எங்கள் பிரபு சார் தொகுதியா நீங்கள் அப்படின்னு எங்ககிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் போகிற இடம்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அவருக்கு வந்து இன்றைக்கி மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவரும் தளபதியோட தம்பி தான். அவரும் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு நிறைய விஷயங்களை செய்வார். சிவகங்கையில் இருந்த ஒரு மினிஸ்டரெல்லாம் நாங்கள் ஓட விரட்டியிருக்கோம். இந்த தடவை சிவகங்கையில் சுற்றி எல்லா இடத்துலையுமே நம்ம டிவிக்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. சிவகங்கை எங்கள் கோட்டையாக இருக்குது. இனிமேல் சிவகங்கையை வந்து எங்கள் டாக்டர் டிகே பிரபு அவங்க வந்து சீர்படுத்துவாங்க. இதை நாங்கள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். நம்ம எப்படி இருக்குது உள்ள ஜோசப் விஜய் நான் என்ற குரல் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? அழுதுட்டேன் ப்ரோ. லிட்ரலாக கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த 1 வீக்கில் நாங்கள் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட இருந்து என்ன மெயினாக வந்த உடனே அது ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டார். என்ன அப்படின்னா சைலண்ட்டாக பொறுத்தால் பூமி ஆழ்வார் ஆள்றார். இப்போது சைலண்ட்டாக இருக்கணும். எந்த விஷயத்துக்குனாலும் முடிஞ்ச 108 சீட்ஸ் வின் பண்ண உடனே எல்லோரும் நிறைய பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டம். நான்லாம் டான்ஸ்லாம் ஆடணும், அப்படியே ஆடக்கூடாது, அடங்கணும், அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு.
எதையுமே காமாக ஹேண்டில் பண்ணோம். சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எதையுமே காமாக ஹேண்டில் பண்ணோம். அண்ட் அந்த சத்தம் போட்டு ஒரு கூச்சலிடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையுமே காமாக ஹேண்டில் பண்ணி இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த 5 நாளில். அண்ட் அந்த வார்த்தையை கேட்கும்போது, நேற்று நைட்டு சொல்லும்போது கூட அந்த வார்த்தையை கேட்டாதான்டா நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வார்த்தையை கேட்கும்போது லிட்டரலாக அழுதுட்டேன். அண்ட் பெண்கள் பாதுகாப்பு ஃபஸ்ட்டு கையெழுத்தாக போட்டிருக்காரு. அதுக்காக தான் இவர் கொடுக்குற இலவசம், அதுக்கெல்லாம் நாங்கள் யாருமே ஓட் பண்ணல. அண்ணனை நம்பி ஓட் பண்ணியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு அண்ணன் ஏமாற்ற மாட்டார். அதனால தாராளமாக நீங்கள் நம்பலாம். அண்ணன் கேட்ட மாதிரி கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க மக்களே, எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. அந்த டைம் கிடச்சிதுன்னா அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணுவார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் நான் ஒரு ஹாப்பினஸ்க்காக கட்டுறது, தலையில் துண்டு அந்த மாதிரிலாம். அண்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அது கீழே கமெண்ட் செக்ஷனாக ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கீங்க. அந்த கொச்சையாக வார்த்தைகள் விடுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பெண்களை இந்த மாதிரி யாராவது சொன்னால் உங்களோட தாட், உங்கள் ஒய்ஃபையோ இல்லை உங்கள் தங்கச்சியோ இந்த மாதிரி சொன்னால் உங்களோட தாட் எப்படி இருக்கும், உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பேசுங்க. எங்கள் வீட்டு பொண்ணு ஏன் இந்த மாதிரி வந்துட்டு போய் பேச போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட சேஞ்சுக்காக தான் அண்ணன் வந்திருக்காரு. உங்கள் வீட்டு பெண்களோட பாதுகாப்புக்காக தான் வந்திருக்காரு. அதனால் அதை மைண்டில் வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அசிங்கமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள் பேசி மற்றவங்களை அசிங்கப்படுத்துறன்ற பேரில் உங்கள் தரத்தை வந்து தாழ்த்திக்காதீங்க. அந்த ஒரே ஒரு கோரிக்கை தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேவா? எங்களோட ஹாப்பினஸ்க்காக நாங்கள் சில விஷயம் பண்ணுறோம், பண்ணிட்டு போகிறோமே. எண்ணில் அடங்காது அந்த வார்த்தையால் சொல்ல முடியாது. அண்ணாவை பார்க்குறதே பெரிய விஷயம். அதில் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் நாங்கள்லாம் இருந்தோன்றது நம்பவே முடியல இப்போ வரைக்கும். அப்புறம் அண்ணா வந்து முக்கியமாக ஒன்று சொன்னாங்க, நான் உள்ளே போய் பார்த்த உடனே வெள்ளை அறிக்கை விடுவேன்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அந்த ஒரு விஷயம் அவர் செஞ்சிட்டாருன்னா அதுவே பெருசுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா யாருமே அதை செய்ய மாட்டாங்க, உண்மையை உடச்சி பேச மாட்டாங்க என்னன்ட்டு. அவர் வெள்ளை அறிக்கை விடுவேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். 3 நாளாக நிம்மதியே இல்லை. இன்றைக்கி தான் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்ருக்கோம். போனீங்களா, பார்த்தீங்களா, விஜய் சாரை பார்த்தீங்களா? இப்படி போச்சுல ஃபஸ்ட்டே ஃபோட்டோ எடுத்துட்டோம். கையெழுத்து போட்டிருக்காங்க. மின்சாரம் இலவசம், இந்த 200 யூனிட் இலவசம், அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பண்ண கையெழுத்தே ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதை தான் சொல்லிக்கிட்டு அப்படி வந்துட்டுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு உள்ள பார்க்கும்போது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஜோசப் விஜய் என்னும் நான்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி எங்களுக்கெல்லாம். எப்படி சொல்ல, இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான பலன் கிடச்சிருக்கு. மக்கள் எல்லாரும் அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கைக்குரிய இது கிடச்சிருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். கன்னியாகுமரி பக்கத்துலேருந்து வந்திருக்கோம். வள்ளியூர் ஒன்றியத்தில் வேலையும் பார்க்குறோம். அதாவது இவ்வளோ நாள் நம்ம பண்ணின ஆட்சியை விட, நடந்த ஆட்சியை விட இது ஒரு மக்கள் ஆட்சி. அப்படி தான் நம்ம சொல்லணும். நம்ம தலைவரால் அது ஒரு மக்கள் ஆட்சி இப்போ நடக்கிறது.